எல்லா நூலையும் பற்றி சொல்கிறது தான். அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை. இப்போ நம்ம தமிழில் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை இருக்குல்ல, புலப்படாத ஒன்று, மறைக்கப்பட்ட ஒன்று, சொல்லப்படாத ஒன்று அப்படிங்கிற சொற்களுக்கு மிக பொருத்தமான ஒரு நூலாக இவற்றை சொல்ல வேண்டும். குறிப்பாக நண்பர்களுக்கு தெரிந்திருக்கும், கடந்த 30 ஆண்டுகளில் தமிழில் தலித்து எழுத்து, தலித் அடையாளம், தலித் இலக்கியம், தலித் கலைகள் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான போக்காக மாறி இருக்கிறது, எழுச்சி பெற்றிருக்கிறது. அது பல விதங்களில் தாக்கத்தை செலுத்தியிருக்கிறது. தலித்துகளுக்குள்ளேயும் அதனுடைய தாக்கமும் விளைவுகளும் இருக்கின்றன. பொது சூழல்லையும் அது ரொம்ப முக்கியமான தாக்கத்தை இந்த தலித் அடையாளம் உருவாக்கி இருக்கிறது. இதுல ஆரம்பத்துல தலித் கலை விழாக்கள், தலித் இலக்கியம், தலித் விமர்சனம் அப்படிங்கிற இந்த மூன்றும் ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், தலித் கலை விழா அப்படிங்கிற போது பாண்டிச்சேரி, நெய்வேலியில் ஆரம்பித்து அது மதுரையில் ஒரு 10 ஆண்டு காலத்திற்கு மேலாக அது நிலை பெற்றிருந்தது அப்படிங்கிறது. தலித் விமர்சனம் என்கிற போது ராஜகோதமன், ரவிக்குமார், ஆமாட்ஸ் உள்ளிட்ட நண்பர்கள் இன்னும் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இலக்கியம் அப்படிங்கிற போது, புனைவு அப்படிங்கிற போது பாமா, இமயம், இது மாதிரியான ஒரு மிக முக்கியமானவர்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு 10-15 ஆண்டு காலத்திற்கு பிறகு, இந்த வேலைகள்லாம் நடந்ததுக்கு அடுத்து ஒரு 15 ஆண்டு காலத்திற்கு பிறகு தமிழில் அது ஒரு தனி ஆய்வு பண்ண வேண்டிய விஷயம்னா கூட நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, ஒரு இந்த மாதிரியான புனைவு போக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பித்தது தமிழ் தலித் பக்கத்தில். கவிதை, நாவல், சிறுகதையெல்லாம் ரொம்ப குறைவாக வெளிப்பட ஆரம்பித்தது. ஆனால் அதற்கு இணையாக, ஈடாக இன்னொரு விஷயம் ரொம்ப எமர்ஜாக தொடங்கியது. அது என்னன்னா, தலித் வரலாறு. ஒரு புனைவு என்று சொல்லப்படக்கூடிய புனைவல்லாத விஷயங்களை ஆய்வு கண்கொண்டு ஒரு விஷயத்தை தேடுறது, அவற்றை வெளிக்கொண்டு வர்றது, அதற்கு ஒரு புது விளக்கங்களை அளிப்பது, விவாதிப்பது அப்படிங்கிற ஒன்று கடந்த 15 ஆண்டுகளில் தமிழில் அழுத்தம் பெற்றிருக்கிறது. அதில் இந்த தலித் வரலாறு அப்படிங்கிறது இப்படி அழுத்தம் பெற்றதில் எதுக்கு ரொம்ப முக்கியமான ரோல் இருக்குது அப்படின்னா, பங்கு இருக்கிறது என்றால், தலித் இதழியல்களுக்குத்தான். இந்த தலித் வரலாறு என்கிற போக்கு இன்னைக்கு தமிழில் செல்வாக்கு பெற்றிருக்கிறது என்றால் அது இதழியல் வழியிலாக உருவான செல்வாக்குத்தான். உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், 90களின் கடைசி பகுதியில் ஞான அலோசியஸ் தொகுத்த அயோத்திதாஸ் பண்டிதருடைய சிந்தனைகள் 2 தொகுதிகள் வெளியாயின. தமிழில் ரொம்ப முக்கியமான தாக்கத்தை செலுத்திய தொகுப்புகள் அவை. அது அந்த சிந்தனைகள் அப்படிங்கிறது எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுனா, அவர் அயோத்திதாசர் நடத்திய தமிழன் இதழில் அவர் எழுதி வந்த எழுத்துக்களுடைய தொகுப்பு அது. அப்போ ஒரு தலித் வரலாற்றை அயோத்திதாசருடைய சிந்தனைகள் பாதித்தது என்று நீங்கள் கொள்வீர்கள் என்றால், தலித் வரலாற்றை மட்டுமல்லாமல் தமிழ் சூழல்லையே தொகுப்பு முயற்சிகளில் அயோத்திதாசருடைய தொகுப்புகள் ரொம்ப ஒரு மறைமுகமாகவும் நேரடியாகவும் தாக்கத்தை செலுத்தின என்று நான் குறிப்பிடுவேன். குறிப்பாக தமிழில் தலித் அல்லாத பிற விஷயங்களில், பிற வட்டாரங்களில் நடந்த பல விஷயங்களை யோசித்து பார்க்கறதுக்கும் தொகுத்து பார்க்கறதுக்கும் கூட இது ஒரு உந்துதலை கொடுத்தது அயோத்திதாசருடைய தொகுப்புகள். உங்கள் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும், தமிழில் ஒரு பெரிய தாக்கத்தை செலுத்திய பெரியாருடைய சிந்தனைகள் கூட ஆணைமுத்து அவர்களுடைய 3 தொகுதியை தாண்டி ஒரு வரிசை கிரமமாக ஒரு முழுமையாக தொகுக்கப்படாத நிலைதான் 2000 வரையிலும் இருந்தது. பின்னாடி தான் அது இன்றைக்கு பல குழுக்கள் அதில் வேலை செய்திருக்கிறார். பிறகு பேராசிரியர் வி அரசு அவர்கள் தத்துவ விவேசினி என்ற 1880களில் சென்னையை மையமாக கொண்டு செயல்பட்ட இந்து சுயாக்கியானிகள் சங்கம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நாத்திக இயக்கம் தன்னுடைய பத்திரிகையை அவர் தொகுத்தார். பின்னாடி நிறைய தொகுப்பு பின்னாடி வந்தது. ஜனசக்தியில் வந்த தலையங்கங்கள் தொகுக்கப்பட்டன. நிறைய வேற வேற விஷயங்கள் தொகுக்கிற ஒரு முயற்சி. இது நேரடியாக அயோத்திதாசர் பார்த்தான் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாட்டி கூட, இது ஏதோ ஒரு விதத்தில் அயோத்திதாசருடைய சிந்தனைகள் ஒரு இதழிலிருந்து தொகுக்கப்பட்டு தாக்கம் செலுத்தியதை ஒட்டி அதே மாதிரி மற்ற விஷயங்களையும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை பலருக்கு தர துவங்கியது.
அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தலித் வரலாறு அப்படிங்கிறது அல்லது வரலாற்றை ஒரு வழக்கமான முறையிலிருந்து வேறு மாதிரி பார்க்குற ஒரு யோசனையை கூட நாம் வந்து இந்த இதழ்களில் வந்த கட்டுரைகளின் வழியாகத்தான் பார்த்தோம். உருவானது. அதுக்கு பின்னாடி நிறைய இதழ்களை தொகுக்கிற முயற்சி தமிழில் நடந்திருக்கிறது. உங்களுக்கு பாவேந்தன் அவர்கள் தொகுத்த ஆதிதிராவிடன் இதழ் தொகுப்பு 1910களின் 19, 20 ஆகிய காலகட்டத்தில் வெளியான இதழ்களை மட்டும் அவர் தொகுத்து கொண்டு வந்தார். அண்மையிலே இந்த போக்கு ரொம்ப அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக இப்போ வந்து சேரிவாணன் தொகுத்த தென்னாடு இதழ், பாலுவே 2 இதழ்களை தொகுத்திருக்கிறாரு. பூலோக வியாசன் வழிகாட்டுவோன் அப்படிங்கிற நூல். இப்போ அண்மையில் சிந்தன் புக்ஸில் ரா. குமார் அவர்கள் தொகுத்திருக்கக்கூடிய ஆதிதிராவிட மித்ரன் தொகுப்புகள். இப்போ இது மாதிரி நிறைய தொகுப்புகள் வந்து இதெல்லாம் வந்து கிடைத்த அளவில் கொண்டு வந்திருக்காங்க. அயோத்திதாசருடைய தமிழன் மட்டும்தான் முழுமையாக கிடைச்சி அதில் அவருடைய சிந்தனைகளை தொகுக்கிற ஒரு வேலை நடந்திருக்கு. மற்ற இதழ்கள்லாம் ஆய்வாளர்களுக்கு எந்த அளவிற்கு கிடைத்ததோ அந்த அளவுக்கு தான் அது வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இதில் பெரும்பாலானவை ஆவண காப்பக சேமிப்பிலிருந்து கண்டெடுக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டிருப்பவை. அப்போது அந்த பின்னணியில் தான் இந்த இதழ்களின் வழியாக ஒரு கடந்த காலத்தை புரிந்து கொள்வது அல்லது ஒரு தலித் கண்ணோட்டத்திலான ஒரு கருத்தியலை உருவாக்குவது, விவாதிப்பது என்பதற்கு இந்த இதழ்கள் ரொம்ப ஒரு முக்கியமான பங்கை வகித்தது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், ரெட்டமலை சீனிவாசன் பறையன் என்ற இதழை நடத்தினாலும் கூட அவரும் அயோத்திதாசரின் தமிழன் போலவே 7 ஆண்டு காலம் அந்த பத்திரிகை நடத்தினார். ஆனால் அந்த பத்திரிகை நமக்கு கிடைக்கல, ரொம்ப துண்டு துண்டா. அந்த பத்திரிகையை பற்றி ஆங்கில அரசு அன்னைக்கு NNPR ரிப்போர்ட்டில் பதிவு பண்ணி வச்சதை மட்டும்தான் நண்பர்கள் கொஞ்சம் பேர் அதை அப்படியே கலெக்ட் பண்ணி அதில் என்ன வந்திருக்க முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு கொடுக்க முடிச்சிடும். இந்த அளவுக்கு தொகுக்கப்பட்டதிலேயே நம்ம கடந்த காலத்தை பற்றியான புரிதலில் பெரிய மாற்றங்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை, ஒரு பார்வை மாற்றத்தை இந்த நூல்களில் கிடைத்திருக்கக்கூடிய தரவுகள் நமக்கு கொடுத்திருக்கின்றன. அப்போ ஒரு இது மாதிரியான ஒரு சமகாலத்திலிருந்து வரலாற்றை பார்க்கிறது, விவாதிக்கிறது, பண்பாட்டை புரிந்து கொள்வது, புதிய டிஸ்கோர்ஸை கிரியேட் பண்ணுறது, அப்படிங்கிறதுல நம்முடைய கடந்த காலம் என்னவா இருந்திருக்கு அல்லது கடந்த காலத்தையும் சமகாலத்தையும் இணைச்சி பார்க்கறது, அதை யோசிக்கிறது. நம்ம கடந்த கால முன்னோடிகள் எப்படி பிரச்சனைகளை அணுகியிருக்கிறார்கள், அவர்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார்கள், ஒன்றுக்கொன்று முரண்பட்டவர்களுக்கு இடையிலே எப்போது உறவு இருந்திருக்கு, எப்போ முரண் இருந்திருக்கு, அந்த முரண்களுக்குள்ள இணக்கம் நடந்திருக்கிறதா, இணக்கம் நடந்திருந்தால் ஏன் இணக்கம் நடந்திருக்கு, நாம் நினைக்கிற மாதிரி இல்லை, வரலாறு மாதிரி ரொம்ப வினோதமான, கைக்கு சிக்காத, புரிந்து கொள்ள முடியாத ஒன்று இருக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு வரலாற்றில் நிறைய விஷயங்களை நாம் வந்து இந்த இதழ்களின் வழியாக கிடைக்கக்கூடிய வரலாற்று தரவுகளிலிருந்து நாம் அடைந்தோம். என்னை பொறுத்தளவுக்கு ஒரு வருத்தம் என்ன அப்படின்னு சொன்னால், அது ஒரு நானும் இந்த நண்பர்கள் பணியாற்றக்கூடிய இது மாதிரியான பகுதிகளில் பணியாற்றக்கூடியவன், வேலை செய்கிறவன், யோசிக்கிறவங்கிற விதத்தில் சொல்கிறேன். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நிறைய தொகுப்புகள் வர்ற அளவுக்கு அந்த தொகுப்புகள் வந்து வாசிக்கப்படுறது ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஒன்று, இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொன்னாவே வயசாயிடுச்சின்னு நினைக்கிறதெல்லாம் உண்டு. நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல, உண்மையிலே இப்போ வந்து அயோத்திதாசர் தொகுப்புகள், பெரியார் தொகுப்புக்கு அப்புறம் தமிழில் வந்திருக்கக்கூடிய இந்த மாதிரியான இதழ் தொகுப்புகள் வெளிவந்த அளவிற்கு அந்த நூல்கள் பற்றியான விவாதங்கள், அதில் என்ன இருக்குங்கிறத பார்க்கறது, அவற்றை பிறவற்றோடு ஒப்பிட்டு பார்க்கறது, அதிலிருந்து ஒரு புரிதலை முன்வைப்பது, அப்படிங்கிற மாதிரியான ஆய்வுகள் நடக்கலைங்கன்னுட்டு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய கருத்து. நீங்கள் வந்து தத்துவவேசினியாக இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி வந்த மற்ற எந்த இதழ் தொகுப்புகளாக இருக்கட்டும், தலித்துகளுடைய தரப்பு தொகுப்புகளையே நான் சொல்கிறேன். அது ஒரு மியூசியம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பழசெல்லாம் தொகுத்து வச்சிடுற மாதிரி அது யாரும் திரும்ப தொகுத்தாச்சு, வாங்கி வச்சாச்சு அப்படின்னுட்டு. அப்போது நாங்கள் பாலுக்கிட்ட கூட காலையில் அது பேசிட்டோம். இந்த மாதிரியான தொகுப்புகள்லாம் வந்திருக்கல, இவற்றை எல்லாம்
கனெக்ட் பண்ணி பார்த்து அதிலிருந்து ஒரு விவாதங்களையோ ஒரு யோசனையவோ நம்ம பார்க்குற போக்கு இதழ்கள் தொகுப்புகள் வந்த அளவுக்கு அதை மீதான விவாதங்கள் ரொம்ப பெருசா நடக்காம போயிடுச்சோ அப்படிங்கிறது தோணுது. பட் அது நடக்கணும். அதுல பாலுவோட ரொம்ப முக்கியமான ஒரு இது பங்களிப்பு அப்படின்னா, முக்கியமான பங்களிப்பு அயோத்திதாசருடைய சிந்தனை வந்த பின்னாடி, அப்போ தலித்துகளுடைய ஒரு வரலாற்றுல, குறிப்பா அறிவுத்தளத்துல, அப்புறம் ஒரு நவீன சமூகத்தை உருவாக்குவதற்கான டிஸ்கோர்ஸ்ல இவங்களுடைய பங்கு என்னவாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குற பார்வை ரொம்ப எழுச்சி பெற்று நிறைய. ஏன்னா அயோத்தியாசர் அதுக்கான நிறைய குறிப்புகள் கொடுக்குறார். இப்போ கூட கீதா சொல்லிட்டு இருந்தாங்க, திருக்குறள் யார் கொடுக்குறது எல்லிஸ்க்கு அப்படிங்கிற ஒரு விவாதம் போயிட்டு இருக்கிறது பற்றி சொன்னேன். இப்போ அயோத்தியாசர் சொல்றார், திருக்குறளை அவருடைய குடும்ப சேமிப்பிலிருந்து கொடுத்ததாக அவர் கிளைம் பண்றார். சென்னை மாநகரத்தில் யார் பத்திரிகை தொடங்கியது அப்படிங்கிறது பற்றி அவர் நிறைய தகவல் கொடுக்கிறார். அப்போ ஒரு கல்வியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்களாக சொல்லப்பட்ட ஒரு சமூகத்திற்கு சமூகமாக சொல்லிப்பட்டு வர்ற ஒரு கதையாடலுக்கு மத்தியில இவங்க இவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுக்கும்போது இந்த விஷயங்களை தேடுறது ஒரு ஆரம்பிக்குது. அதில் தான் பாலு பேராசிரியர் ஆயிரா வெங்கடாச்சலபதி அவர்களுடைய வழிகாட்டுதலோட கீழே முனைவர் பட்டம் அவர் மேற்கொண்ட போது அவர் எடுத்துக்கொண்டது என்னன்னா, தலித் இதழ்கள் பற்றியான ஒரு ஆய்வை அவர் எடுத்துக்கொண்டார். தமிழ்நாட்டில் வந்த தலித் இதழ்கள் எப்படி எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது. அதில் அவர் கொண்டு வந்த அந்த ஆய்வேடு தான் தமிழில் நூலாக வந்தது. காலச்சோடு வெளிக்கொண்டு வந்தது. தலித் இதழ்கள் சூரியோதயம் முதல் உதயசூரியன் வரை 1869 1943 அந்த நூலோட கிட்டத்தட்ட 43 இதழ்கள் 42 இதழ்கள் 1869 தொடங்கி தமிழ்நாட்டில் தலித் தரப்பினரால் நடத்தப்பட்ட இதழ்களை அவர் ஆவண காப்பகத்து உதவியோடு கண்டறிந்து அவற்றில் இருக்கக்கூடிய செய்திகளை சரி கண்டு, சில நேரங்களில் சில இதழ்கள் பற்றி ரொம்ப குறைந்த குறிப்பு இருக்கும், சிலது கொஞ்சம் கூடுதலான குறிப்பு இருக்கும். இதையெல்லாம் பண்ணி அவர் அந்த நூல் கொண்டு வந்தது. அது ரொம்ப ஒரு தமிழில் ஒரு முக்கியமான தாக்கம் செலுத்திய கவனிக்கப்பட்ட நூலாக இருந்தது. அயோத்தியாசரோட வால்யூமுக்கு பின்னாடி அந்த இதழியல் சார்ந்த அந்த நூல் தான் ஒரு கவனம் பெற்றது என்று நான் நினைக்கிறேன். மற்ற நூல்கள் கவனம் பெற்றிருக்க வேண்டும், அது பெறல. அப்போது அதை இப்போது நிறைய பேர் இந்த தலித் வரலாறு பற்றி பேசுகிறவங்களுக்கு ஒரு சமயங்களில் அது வெறும் ஒரு கோஷம் போடுற அளவுக்கு கூட அது பயன்பட்டுருக்குன்னு வச்சுக்கலாம், அதில் இருக்கிற தகவல்களை வச்சு. ஆனால் அது அந்த அளவுக்கான ஒரு தாக்கத்தை அது உண்டு பண்ணியது. அதோடவே ஒரு பூலோக வியாசன் ஓராண்டு இதழை கொண்டு வந்தார். இப்போ அவர் ஆதிதிராவிடன் பத்திரிகை, கொழும்பிலிருந்து வந்த ஆதிதிராவிடன் பத்திரிகையை அவர் தொகுத்திருக்கிறார். விரைவில் அந்த நூல் வரும். இப்போ அந்த வரிசையில் தான் இந்த அம்பேத்கரிய இதழ்கள் அப்படிங்கிற, தமிழகத்தில் அம்பேத்கரிய இதழ்கள் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார். நண்பர்களே, இப்போ தலித் இதழ்கள் பற்றி பேசும்போது அது வந்துச்சு, யார் பத்திரிகை நடத்தினாங்க, எப்போ வந்தது, அதெல்லாம் அந்த டேட்டா பேசுகிறதெல்லாம் அது ஒரு தகவல், அது எல்லாருக்குமே தெரியும், அதை நம்ம பேசியிருக்கோம். இப்போ நம்ம அதுக்கு அடுத்த கட்டம் இதை பார்க்கும்போது தலித் இதழ்களில் பல வகைகள் இருக்குது, பல வகையாக சொல்ல முடியும். என்னன்னா, காலகட்ட ரீதியாக இப்போ மகாவிகட தூதன் பத்திரிகை வந்தது. அது ஒரு தலித் அரசியலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த பத்திரிகை இல்லை. ஆனால் அதில் பல வேடிக்கை கதைகள், விகட கதைகள், பாடல்கள், இந்த சமூகத்தில் இருந்த பாவலர்களும் கவிவாணர்களும் இவங்கெல்லாம் ஒரு மரபான, இவங்க கிட்ட இருந்து வந்த மரபான ஒரு புலமை குழுவினர் இருந்தாங்கல்ல, அவங்க எழுதுகிற ஒரு பத்திரிகையா அது 19ஆம் நூற்றாண்டிலும் 20ஆம் நூற்றாண்டிலும் இயங்கியது. இந்த மாதிரி பொலிட்டிக்கலாக வர்ற பத்திரிகை அப்படிங்கிற முறையில் தான் பஞ்சமன், பறையன், தமிழன், ஆதிதிராவிடன் போன்ற இதழ்களை நாம் சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு வகை. இது ரெண்டாவது வகை. மகாவிகட தூதன் போன்றது ஒரு வகை என்றால் இது இன்னொரு வகை. இவை எந்த காலகட்டத்தை சேர்ந்தன? காலனிய காலத்தை சேர்ந்தவை. காலனிய காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இவர்களுடைய உரிமைகளுக்கான மாநாடுகள், விண்ணப்பங்கள், கோரிக்கைகள், ஒரு கிளைம் பண்ணுறது, இவர்களுடைய பெயர் என்னவா இருக்கணும், இவங்களுடைய மதம் என்னவாக இருக்கும், இவங்களுடைய ஜாதியை எப்படி குறிப்பிடணும், எந்த பிரிவினரோட இவங்களை சேர்க்கணும், அப்படிங்கிறது பற்றியான விவாதங்கள் எல்லாம் இந்த பத்திரிகைகளிலே நடந்தது. ஒரு காலனிய காலகட்டம்.
இது ஒரு வகை. அடுத்து வந்து ஒரு மிக முக்கியமான காலகட்ட இதழ்கள். அது ரொம்ப கவனிக்கப்படலை, பேசப்படலை. மற்றதெல்லாம் பேசப்பட்டிருக்கு. நான் சொன்ன அந்த 2 வகை. 3வது வகை என்னவென்றால், கிட்டத்தட்ட 1920களுக்கு பின்னால் வந்த தலித் தரப்பிலான இதழ்கள். பாலு தொகுத்திருக்கக்கூடிய இந்த புக்கில் அதுதான் மையமாக இருக்கிறது. இதை என்னவாக நான் சொல்லலாம்னா, நவீன அரசியல் அறிமுகமாகிவிட்ட காலத்திற்கு பின்னால், கிட்டத்தட்ட அம்பேத்கர் இந்திய அரசியலில் அறிமுகமாகி அவர் தலைமையிலான அரசியல் எக்ஸ்டாப்ளிஷ் ஆக தொடங்கிய காலமும் இதுதான். 19ஆம் ஆண்டு 1919ஆம் ஆண்டு இரட்டை ஆட்சி, அதை ஒட்டி வரக்கூடிய இந்த மத்திய அரசு மாநில அரசின் பிரிவு, தேர்தல் முறை, இதெல்லாம் நமக்கு வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு பிரதிநிதித்துவ அரசியல் அப்படிங்கிறது ஒன்று டெவலப் ஆச்சு. இந்த பிரதிநிதித்துவ அரசியல் உருவான டெவலப்பான நவீன காலகட்டத்தில் அம்பேத்கருடைய வருகையும் நடந்து, அந்த காலகட்டத்தில் வந்த இதழ்கள் தான் இந்த நூலில் அவரால் 9 மாதங்களாக அவர் இந்த இதழில் இந்த நூலில் எழுதியிருக்கிறார். இந்த 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 இதழ்களை முந்தி இருந்த பறையன், தமிழன், பஞ்சமன் அதோடு இணைத்து பார்ப்பதிலிருந்து இந்த பண்பு இந்த இதழ்களை வேறுபடுத்துகிறது. ஒரு பிரதிநிதித்துவ அரசியல் மேலோங்கி விட்ட காலகட்டத்தில் அது சார்ந்த விவாதங்கள், அது சார்ந்த விஷயங்களை நோக்கிறது, அது அப்படி அந்த கண்ணோட்டத்தில் பிரச்சனைகளை சொல்றது அப்படிங்கிறது இதுல எக்ஸ்டாப்ளிஷ் ஆகிறது. கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய எல்லா மாநிலங்களிலும் அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலித் சாதிகள், நான் சாதிகள் தான் சொல்றேன், ஒரே சாதியாலாம் எல்லா மாநிலத்திலும் எல்லா மாகாணத்திலும் எமர்ஜி ஆகலை, தனித்தனியாகவும் எமர்ஜி ஆகிருக்கு. சமயங்கள்ல அவைகள் இணைந்தும் உருவாகி இருக்கு. அப்படி பார்க்கும்போது இது மாதிரி அந்தந்த மாநிலத்தில் தனித்தனியாக எமர்ஜி ஆனது என்பது போய் ஒரு ஆல் இந்திய அளவில் ஒரு ஷெட்யூல் காஸ்ட் அல்லது தீண்டப்படாத ஜாதிகள் என்பதை யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருந்தது. அப்போ தலித் அரசியல் என்பது ஒரு அகில இந்திய அளவிலான ஒரு அரசியலாக மாற தொடங்கிய காலகட்டத்தினுடைய இதழ்கள் இந்த நூலில் இருக்கிறது. அதே போல ஜாதி என்றால் என்ன, தீண்டாமை என்றால் என்ன, அதை நாம் எப்படி பார்க்கறது என்பது பற்றியான புரிதலும் ஒரு அகில இந்திய அளவிலான புரிதலை நாம் வந்து இந்த இதழ்களின் வழியாகவும் இந்த ஆளுமைகளுடைய கருத்துகளின் வழியாகவும் பெற்றோம். அதையும் இந்த பத்திரிகைகளில் பார்க்கிறோம். அதே மாதிரி பொதுவான வேலை திட்டம், ஒரு அகில இந்திய அளவிலான வேலை திட்டம், உள்ளூர் அளவிலான சில வேலைகள் நடக்கும், இயக்கங்களுக்கு ஆளுமைகள் அந்த வேலைகளை செய்வாங்க. ஆனால் அதே வேளையில் ஒரு அகில இந்திய அளவில், அப்போ பாபா சாஹிப் அம்பேத்கர் காங்கிரஸுக்கு மாற்றாக ஒரு தலித் தரப்பிலான ஒரு குரலை முன் வச்சு அவர் வந்து விண்ணப்பங்கள் அளிப்பது, கூட்டங்கள் நடத்துவது, வட்டமேஜை மாநாடுகளில் பங்கேற்பது, பிரதிநிதித்துவம் கோருவது, இரட்டை வாக்குரிமை, இதெல்லாம் ஒரு அகில இந்திய அளவில் தீண்டப்படாதவர்கள் என்கிற ஒரு கேட்டகரியை மனதில் வைத்து உருவான ஒரு பீரியடு. இந்த காலகட்டத்தை தான், இந்த பின்னணியைத்தான் நாம் வந்து இந்த இதழ்களில் பார்க்க முடியும். இப்போ அம்பேத்கர் இந்திய அளவில் ஒரு வேலை திட்டம் ஒன்று யோசிக்கிறாருன்னா அது எங்கே வேலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் நடக்கும். அப்போ ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு சின்ன வேலை திட்டத்தை ஒரு அகில இந்திய அளவிலிருந்து யோசித்து அதிலிருந்து பெறக்கூடிய ஒன்றாக இங்கே நம்ம மாறுறோம். இந்த காலகட்டத்தை இணைக்கிறதுல பங்காற்றியவைகள் தான் இந்த அம்பேத்கரிய இதழ்கள் இந்த நூலில் சொல்லப்பட்டு. இதனுடைய முக்கியத்துவம், தனித்துவம் என்று நான் இவற்றைத்தான் கருதுகிறேன். இந்த அம்பேத்கரிய இதழ்களை இந்த நூல் வழியாக வாசிக்கிற போது நிறைய ரொம்ப ஆச்சரியம் இருந்தது. நம்ம தொடர்ந்து அம்பேத்கருடைய எழுத்துக்களை படிக்கிறோம் என்றாலும் கூட, பல தகவல்களை நம்ம அப்பப்போ பார்க்க முடிஞ்சாலும் கூட, இதில் இருக்கிற ரொம்ப யுனிக்னஸ் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு அகில இந்திய அளவிலான செய்தியும் இருக்கு, ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு சின்ன செய்தியும் இந்த ஏன்னா அவங்க ஒரு அகில இந்திய தலைமை ஏற்றுக்கொண்டாலும் அதை அவங்க செயல்படுத்த வேண்டியது உள்ளூர்ல தான். அப்போ உள்ளூர்ல நடக்கக்கூடிய அனுபவங்கள் இதெல்லாம் பதிவாகிறதுக்கான வாய்ப்பே எதில் இருக்குன்னா இந்த பத்திரிகையில தான். ஒரு ஊர்ல விழா கொண்டாடினாங்க, அந்த தகவல் இருக்கும். இன்னைக்கு கூட கட்சி பத்திரிகைகளில் தான் நம்ம அதை பார்க்க முடியும். நம்ம மாதிரி சிறு பத்திரிகைகளில் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது. நம்ம நுட்பமான விஷயம் எழுதுவோம் அல்லது ஒரு பெரிய விஷயத்தை எழுதுவோமே ஒழிய, ரொம்ப சின்ன ஊரில் ஒரு கொடியேற்று விழா, கொடியேற்றுவதனால ஒரு பிரச்சனை,
அந்த மாதிரியான இப்போ இஷ்யூஸை வந்து நாம் இந்த மாதிரியாக கிரவுண்டு ரீதியான விஷயங்களை, உள்ளூர் கள தகவல்களை தேசிய அளவிலான அரசியலை ஏற்றுக்கொண்ட இந்த பத்திரிகைகளின் வாயிலாகத்தான் பார்க்க முடிந்தது. படிக்கும்போது கிடைச்சது என்னன்னா, இப்போ அம்பேத்கர் வந்து ஒரு இயக்கத்தை தொடங்கினார். நம்ம படிக்கிறோம், சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கினார், ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷனை தொடங்கினார் என்று பொதுவாக அவர் வரலாற்றை இப்போ பார்க்கும்போது படிக்கும்போது படிச்சுட்டு போகிறோம். ஆனால் இன்னும் சொல்லப்போனால் தேசிய அளவிலான தலையீடுகள் தவிர, தேசிய அளவிலாக சொல்லப்படக்கூடிய கருத்துகள் தவிர நமக்கு பெருசாக அம்பேத்கர் பற்றி எதுவும் தெரியாது. கிரவுண்டில் அவங்க ஆளுங்க எப்படி செயல்பட்டாங்கன்னு தெரியாது. அதை இந்த நூலில் கிரவுண்ட் லெவலில் இருந்த ஒவ்வொருத்தவங்க பேர், அவங்க எப்படி செயல்பட்டாங்க. ஒரு சாதாரண மனிதர், படிக்க தெரியாதவராக இருப்பார், ஆனால் அவர் ஒரு தீவிர அம்பேத்கராக இருந்து முதல் முறையாக ஒரு அரசியல் மயப்பட்டு அவர் தன்னை இணைத்து கொண்டு ஊரில் ஒரு பிரச்சனைக்காக தொடர்ந்து ஒரு செத்த மாடு எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு போராடி கொண்டிருப்பார். அவரை பற்றியான தகவல், இந்த மாதிரி குட்டி குட்டியான தகவல்கள் இது மாதிரியான இதழ்களின் வழியாகத்தான் நமக்கு தெரிய வந்தது. கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாட்டில் பல விஷயங்கள் பற்றி நம்ம யோசிக்கணும், எழுதணும். நண்பர்கள் ரொம்ப பேர் இருக்காங்க, பவனந்தி போன்ற உள்ளிட்ட அரசியல் வரலாறு படித்த நண்பர்கள் இருக்கிறார்கள். நான் சொன்னது மறுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு பெரிய அறிவு இயக்கம், அறிவார்ந்த ஆளுமைகள் நிறைய பேர் செயல்பட்டு இருக்காங்க. ஆனால் நம்மகிட்ட என்ன இல்லைன்னா, அந்த அறிவார்ந்த ஆளுமைகள் பற்றின டேட்டா கூட நான் சொல்ல, டேட்டா மேட்ரு கிடையாது. ஆனால் அந்த தமிழ் அறிவியக்க வரலாறு நம்மகிட்ட ஒரு ப்ராப்பராக கிடையாது. தமிழ்நாட்டில் இன்றைக்கும் ஒரு நூற்றாண்டு வரலாறு கொண்டு ஒரு 2-3 பேரை சொல்லுவோம். ஆனால் அந்த 2-3 பேரில் ஒருத்தர் எடுத்துக்கிட்டாவே அதுக்கு பின்னாடி ஒரு 100 பேர் வேலை பார்த்துருப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பங்கு இருந்திருக்கும். அது நமக்கு எழுதப்படலை, சொல்லப்படலை. இன்னைக்கு சிங்காரவேலர் ஒரு மிக முக்கியமான ஆளுமை. சிங்காரவேலர் பற்றியான எழுத்துக்கள்ல எனக்கு தெரிஞ்சு அவர் தூக்கப்படாத எழுத்துக்கள் இன்னொரு பக்கம் இருக்கு இன்னும். அப்போ என்னவா இல்லைன்னா, அவரை பற்றி ஒரு புரிஞ்சிக்கிறதுல ஒரு சிக்கல் வந்துட்டு, அவரோட மொத்த எழுத்துலேருந்து அவர் புரிஞ்சிக்கிறது. சிங்காரவேலர் பற்றி இப்போ வந்திருக்கக்கூடிய தொகுப்புகளில் முக்கியமான தொகுப்புகள், நான் அதை தப்பாக சொல்ல. ஆனால் என்னன்னா, அவர் பௌத்தம் சார்ந்து செயல்பட்ட அது ஒரு முதல் 15 அல்லது 10 ஆண்டு காலம் இருக்குல்ல, அந்த காலகட்டத்தை பற்றியான எந்த எழுத்துமே இல்லை. இப்போ நீங்கள் அவரை மதிப்பிடுறதுலையே பிரச்சனை வந்துடுது. சிங்காரவேலர், திருவிக்கா, இது மாதிரியான இவர் ராமநாதன், இது மாதிரியான ஆளுமைகள், வேலைகள் ஒவ்வொரு இயக்கத்திலும் இருந்திருக்காங்க. அது அம்பேத்கர் இயக்கத்திலே இருக்கலாம், பெரியார் இயக்கத்திலே இருக்கலாம், இடதுசாரி இயக்கங்கள் இருந்திருக்கலாம், காந்தி இயக்கங்கள் இருந்திருக்கலாம். இப்போ விடுதலை 2ன்னு ஒரு படம் வந்தபோது நம்மக்கிட்ட ஒரு பெரிய, அந்த படம் பற்றி எனக்கு வேற கருத்து இருந்தால் கூட அந்த படத்தை நான் ரொம்ப முக்கியமாக என்னன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டினுடைய அரசியல் மய வரலாறுன்னு நீங்கள் ஒன்று யோசிச்சிங்கன்னா, இடதுசாரி கண்ணோட்டம் கொண்ட தமிழ் தேசிய அமைப்புகளுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அவங்க பெரிய பங்களிச்சிருக்காங்க, கிராமமாக பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பொலிட்டிக்கலைஸான ஒரு தலைமுறை இருக்கிறது. அதுக்கே உரிய விளைவுகளை நம்ம கண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு சினிமா வர்ற போது தான் நமக்கு ஆஹா அப்படின்ற இப்படி ஒன்று இருந்ததா அப்படின்ற ஒன்று இருக்கு. மற்றபடி அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஹிஸ்ட்ரியோ அதெல்லாம் நம்ம இல்லை. அப்போ ஒரு தமிழ் அறிவியக்க வரலாற்றை நீங்கள் யோசிக்கிற போது அது ஏதோ வெகு சில தரப்பினரால் உருவாக்கப்பட்டது அல்லது வெகு சிலர் மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கிடையாது. அது என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, பல தரப்பினரும் பங்களித்திருக்கிறார்கள். அந்த சில தரப்பு பங்களித்ததற்கான வெளிப்படையான எவிடன்ஸ் இருக்கலாம், சில பேருக்கு இல்லாம இருக்கும். நான் சொல்றேன், தமிழ்நாட்டினுடைய ஒரு அரசியல் மய வரலாற்றை பற்றி நீங்கள் எழுத வேண்டுமானால், ஒரு அறிவியக்கத்தினுடைய வரலாற்றை நீங்கள் எழுத வேண்டுமானால், நீங்க என்ன பண்ணணும், தலித் இயக்கங்கள் உருவாக்கிய செயல்பாடுகள், அவங்க உருவாக்கின டிஸ்கோர்ஸ், அது அந்த மக்களிடையே செலுத்திய தாக்கம், இதை பற்றி நீங்கள் எடுத்துக்கணும். நான் ஒரு வெளிப்படையாக நான் சொல்கிறேன், அப்படி ஒரு டிஸ்கோர்ஸை தமிழ் அறிவுச்சூழலில் யாருமே கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை. ஏன்னா இது சின்னது, இது என்ன பண்ணியிருக்க போதுன்னு நம்புகிறாங்க. கிடையாது, நான் அப்படி நினைக்கல. இவங்க இத்தனை இதழ்கள் நடத்தியிருக்காங்க, இந்த இதழ்கள் கிராம அளவுக்கு போயிருக்கு, இங்கே இவ்வளோ இன்டர்வென்ஷன் பண்ணியிருக்காங்க, அங்கங்கே நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதில் பதிவாயிருக்கு. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இவங்களுடைய இவங்க வரலாற்றுக்கு டாக்குமெண்ட் இல்லாமல் இருக்கலாம் சில நேரங்களில். இப்போ நீங்கள் வந்து ஒரு பறை மேளத்தை எதிர்க்கிற ஒரு போராட்டம் நடக்குது ஒரு கிராமத்தில், அதுக்கெல்லாம் டாக்குமெண்ட் கிடையாது. அது ஒரு கிராமத்தில் ஒருத்தர் செஞ்சிருப்பார். அப்போது
ஒரு தமிழ் அறிவியக்க வரலாற்றை பற்றி யோசிக்கிற போது அவற்றை உருவாக்கியதில் தலித் இயக்கங்களுக்கு, அது நடத்திய பத்திரிகைகளுக்கு ஒரு பங்கு இருக்கு. அவை என்ன மாதிரியான அப்போதான் இந்த பத்திரிகைகள்லாம் வருது. நீங்க இது வந்து ஒரு 30-40 வருஷம் இவ்வளவு பத்திரிகை இன்னும் கூட இருக்கு. பாலு பிற்காலத்துல செய்வார்னு நினைக்கிறேன். அறவுரை, அம்பேத்கரிஸ்ட், இனப்போர், இது மாதிரியான உணர்வு இந்திய குடியரசுக் கட்சி 80கள்ல கொண்டு வந்த நம்ம இந்திய குடியரசுக் கட்சி தலைவர் சேக்கு தமிழரசன் போன்றவர்கள் எல்லாம் அதுல தவமணி செல்வன் அப்படிங்கிற பேர்ல கதைகள், கவிதைகள்லாம் எழுதினாங்க. இந்த மாதிரி நிறைய இதழ்கள் இருக்கு. அது எல்லாமே ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டியோட தொடர்புடையது. கிரவுண்டுக்கு தான் போகும். அப்போ இந்த சமூகத்தை அரசியல் மயப்படுத்தியதுல தமிழ் சமூகம் இன்னைக்கு ஒரு மாதிரி வேற ஒரு இந்திய அளவில் இருந்து ஒரு வித்தியாசப்பட்டு இருக்கிறதுல இந்த அறிவு இயக்க சூழலுக்கு ஒரு பெரிய பங்கு இருந்தது அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்குத்தான் இந்த பகுதி, இந்த இதழ்கள் நமக்கு காட்டுகிறது. நிறைய தகவல்கள் இருக்கிறது. அவர் அதில் எப்படி ஷிஃப்ட் நடந்திருக்குன்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இப்போ உதாரணமாக அவர் வந்து சமத்துவம் என்கிற பத்திரிகையை காட்டியிருக்கிறார். அதை பற்றி முதல்ல நான் எழுதியிருந்தேன். ஆனால் பாலு இப்போ அதை தாண்டி நிறைய தகவல்களை சமத்துவத்தை பற்றி பண்ணியிருக்கார். சமத்துவம் 1945 நாமக்கல்லேருந்து வந்திருக்கு. முத்துச்சாமிங்கிறவர் அதை நடத்தியிருக்காரு. ஆனால் அவர் சொல்றாரு, அந்த அளவுக்கு எனக்கு தகவல் தெரியும். ஆனால் அவர் ஒரு முக்கியமான தகவல் சொல்றாரு. இது சமத்துவம் 1936 ஆரம்பிக்கப்பட்டு கைவிடப்பட்டிருந்தது. அதை 45 முத்துச்சாமி வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்றாருன்றார். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. 36 அது எதன் சார்பில் தொடங்கப்பட்டிருக்குன்னா, ஆதி திராவிட மகாஜன சபை சார்பில். ஆதி திராவிடன் என்பது ஒரு சென்னை மாகாணத்துல இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் அடையாளம். ஆனா 45 அந்த அந்த பத்திரிகை தொடங்கும் போது, திரும்ப ஸ்டார்ட் பண்ணும்போது, அது எந்த அமைப்போட பத்திரிகையா தொடங்கப்பட்டிருக்கிறது என்றால், ஆல் இண்டியா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் என்ற அமைப்பினுடைய பத்திரிகையாக தொடங்கப்படுகிறது. அப்போ இந்த மாற்றம் இருக்குல்ல, ஆதி திராவிடன்லேருந்து ஆல் இண்டியா ஷெட்யூல் காஸ்ட் இருக்குல்ல, அப்போ ஒரு உள்ளூர் அடையாளம் வந்து எப்படி ஒரு தேசிய அளவிலான அரசியலோடு இணைந்து ஒரு தேசிய அடையாளமாக மாறுற போது இந்த அடையாளத்திலிருந்து இன்னொன்றுக்கு எப்படி ஷிஃப்ட் ஆகுறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு அது ரொம்ப உதவியாக இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய தகவல்கள் ஒவ்வொன்றிலும் நான் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. நீங்கள் நூல் படிங்க. இதில் நைனான் என்ற பெயர் எனக்கு கிடைச்சிது. நைனான் பற்றி எனக்கு ரொம்ப பெருசாக தெரியாது. அவர் வந்து பாருங்க, இந்த ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் தமிழ்நாட்டில் ரொம்ப செல்வாக்கு செலுத்திய ஒரு அமைப்பு. அது வட தமிழ்நாட்டில் தான் இருந்தது ரொம்ப அப்படின்னு நான் கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த பத்திரிகை சமத்துவத்தை பார்க்கும்போது இது மேற்கு மாவட்டத்தில் போதுமான அளவுக்கு தாக்கம் செலுத்தியிருக்கிறது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, இந்த பகுதியில் இருந்தெல்லாம் அங்கங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதில் இவங்க என்ன தலையீடு பண்ணாங்க, காப்பி ஹோட்டலில் பிரச்சனை வந்து அவங்க எப்படி தலையீடு பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து இது ரொம்ப காட்டுது. இதுக்கு முன்னாடியே நம்ம வீரையன் போன்றவர்கள் சேலம், சங்ககிரி, திருச்செங்கோடு, இதில் கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் ஒர்க் பண்ணியிருந்தா கூட இந்த பீரியடில் அது இன்னும் ரொம்ப வீரையன் பற்றியான நினைவுகள், அவருக்கு பின்னாடியும் அவர் செஞ்ச வேலைகள் பற்றியான விஷயங்கள் நிறைய இந்த பத்திரிகைகளில் பார்க்க முடியுது. இந்த நைனான் யாராக இருக்கும் அப்படிங்கிற போது நண்பர் நம்ம டெல்லியில் ஆய்வு மாணவர் அருண் பிரகாஷ் வந்து எனக்கு ஒரு டேட்டா அனுப்புனார். அப்போ தான் எனக்கு டக்குன்னு இந்த நைனான் தான் இவர் அப்படின்னு. அவர் பேர் வி நைனான். இவர் வந்து 2-3 பத்திரிகை நடத்தியிருக்கிறார். ஒன்று 1930களில் கொழும்புலிருந்து சமத்துவ போதினி என்கிற ஒரு பத்திரிகை நடத்தியிருக்கிறார். ராசிபுரத்திலிருந்து இனப்புரட்சி என்ற பத்திரிகை நடத்தியிருக்கிறார். அப்புறம் தீப்பொறி என்ற 1946 தீப்பொறி என்ற பத்திரிகையை நடத்தியிருக்கிறார். அப்புறம் நான் ராசிபுரத்தில் ஷெட்யூல்டு வகுப்பு நூல் பதிப்பு நிலையம் என்ற ஒன்றை உருவாக்கி சமூக புரட்சி, தமிழ்நாட்டில் தீண்டப்படாதவர்கள், ஆரியர்களே வெளியேறு, இந்த மாதிரியான மிக முக்கியமான நூல்கள் எல்லாம் அது மாதிரி ஒரு சின்ன ஊர்ல இருந்து உருவாகி இருக்கு. சென்னை தான் சென்ட்ருன்ற ஒன்று தாண்டி சில வேலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கு இது ரொம்ப உதவியாக இருந்தது. இன்னும் நிறைய பத்திரிகைகள், குறிப்பாக தொண்டு, உரிமை பற்றிலாம் நம்ம ரொம்ப பேசணும். மிக முக்கியமான ஆளுமை அவர். சில நேரங்களில் திராவிடர் இயக்கத்தோட உறவு இருக்கிற பத்திரிகையும் இருக்கு, முரண் இருக்கு. காங்கிரஸ் இயக்கத்தோட முரண் இருக்கு, உறவு இருக்கு. அப்போ அந்தந்த சூழலுக்கு அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப தலித் இயக்கங்கள், ஆளுமைகள் இந்த வேலைகளை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்வதற்கு இது ரொம்ப விரிவாக பயன்படுகிறது. அவங்க தலித் இஷ்யூஸ் தவிர வேற விஷயங்கள் எல்லாம் யோசிக்கிறாங்க. ஜவுளி,
கடை தொடங்குறது, மற்ற மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ இப்படி ஒரு விரிவான பின்புலத்தில் நாம வந்து ஒரு 100 ஆண்டு கால அரசியல், தலித் அரசியலும் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அப்புறம் தமிழ்நாட்டினுடைய மொத்த அறிவியக்க சூழல்ல இவங்க உருவாக்கின மற்ற தாக்கங்களை புரிந்து கொள்வதற்கும் இந்த நூல் ரொம்ப ரொம்ப ஒரு உதவியாக, ஒரு கை கருவியாக நமக்கு மாறி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்த நூலோட ஒரு முக்கியமான விஷயத்தை நேரங்கருதி நான் சொல்லி முடிச்சுக்க விரும்புகிறேன். என்னன்னா, இப்போ நானும் கீதா அவர்களும் அண்மையில் ஒரு கருத்தரங்கத்தில் இந்த ஆவணப்படுத்துதல் பற்றி ஒன்று பண்ணோம். அதில் ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் கூட்டாக. அது என்னன்னா, தலித்துகளுடைய வரலாற்றை எழுதுவதில் அல்லது புரிந்து கொள்வதில் நமக்கு டாக்குமெண்ட்ஸ் பற்றாக்குறை. உங்களுக்கு தெரியும், டாக்குமெண்ட்ஸ் இருக்காது, அல்லது டாக்குமெண்ட்ஸ் அழிக்கப்பட்டிருக்கும், அல்லது சொல்லப்படாது, ஏதோ ஒன்று இருக்கும் அதில், இல்லையா? அப்போது அதனால தான் நாட்டார் வழக்காற்றியல் போன்ற துறைகள் இந்த மாதிரி அடித்தள மக்களுடைய இதுவுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. ஏன்னா அது டாக்குமெண்ட்டாக இருக்கிறதுல அவங்ககிட்ட இருக்கிற கதைகள் இதில் இதெல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம அதை பொருட்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம்லாம் இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. அப்போ இந்த ஆவணங்கள்லயே வேற சில விஷயங்கள் இருக்கு. ஆவணம் அப்படிங்கிற போது நம்ம வந்து ஒரு முற்றிலும் ஒரு ஆவண காப்பகத்தை முற்றுகையிடுகிறவர்களாக மாறுகிறோம். அது தவறு இல்லை, அங்க இருக்கிற அளவுக்கு நம்ம பயன்படுத்தின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் ஆவணங்கள் என்பது ஆவண காப்பகத்தில் மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட பாலு இந்த நூலில் கையாண்டிருக்கிற பல இதழ்கள் ஆவண காப்பகம் என்பதையும் தாண்டி, ஆவண காப்பகத்தில் ஓரளவு அவர் கையாண்டதை தாண்டி, தமிழ்நாட்டில் இருக்கிற வேற வேற பகுதிகளில், இப்போ உதாரணமாக அவர் நம்ம எரிமலை ரத்னம் ஐயாவை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி தனி மனிதர்கள் கிட்ட பத்திரிகைகள் இருக்கு, இன்விடேஷன்ஸ் இருக்கு. இது மாதிரி தமிழ்நாட்டினுடைய உள்ளடங்கிய கிராமங்கள், சிறு நகரங்கள், அங்க செயல்பட்ட ஆளுமைகள், அதுக்கு சில லிமிட்டேஷன் இருக்கும். அது வேற, அவங்க எல்லாரையும் சொல்ல மாட்டாங்க, அவங்கள மட்டும் சொல்லக்கூடும், அதெல்லாம் அந்த பிரச்சனைலாம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனா இது மாதிரி ஒரு அங்கீகாரம் பெறாத ஒரு அரசினுடைய ஆளுகைக்கு உட்படாத ஆவண காப்பகங்கள், நடமாடும் ஆவண காப்பகங்களாக இந்த பெரியவர்களும் இந்த கிராமங்களும் இது மாதிரியான இடங்களிலும் இருந்து நாம திரட்ட வேண்டிய அவசியம் இருக்குங்கிறத இந்த நூல் வந்து காட்டுகிறது. ஏனென்றால் இந்த நூலில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இதழ்கள், இதழ் நறுக்குகள் அப்படி திரட்டப்பட்டவையாக இருக்கிறது. இதனுடைய முக்கியத்துவம் என்ன சார்? ஆவண காப்பகத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் வெறும் ஆவணம் மட்டும்தான். ஆனால் நீங்க இது மாதிரி உள்ளூரில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பாதுகாக்கிற ஆவணங்கள் வந்து அது வெறும் ஆவணமா மட்டும் இருக்கிறது. அவங்களுக்கு அது ஒரு எமோஷனலோட தொடர்புடையதா இருக்கு. ஏன் வந்து ஒரு 100 வருடம் பாதுகாத்து வச்சிருக்கணும் அன்பு பொன்னோவியம், அயோத்திதாசர் நடத்திய தமிழன் இதழை? அது அவருக்கு அதில் ஒரு எமோஷனல் கனெக்ட் இருந்தது. அது வெறும் எமோஷனல் இல்லை. அவங்க தாத்தா வந்து ஒரு இயக்கத்தில் இருந்தார், ஒர்க் பண்ணாரு, அவர் பாதுகாத்து வைத்து இந்த சேமிப்பை தான் அவர் அலோசியஸ் கிட்ட கொடுக்குறாரு. அப்போ இந்த ஆவணங்கள் பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க? நீங்க இந்த உள்ளூர்ல போய் கலெக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். நீங்க மற்ற இடங்கள்ல இதை நீங்க பார்க்க முடியாது. அவங்க என்ன இதை பத்தி சொல்றாங்க, அவங்க எப்படி புரிந்து கொள்ளுகிறார்கள், அவங்களுடைய எமோஷனலோட எப்படி இருக்கு? அவங்க சில நேரங்கள் அவங்க சொல்ற தகவல்கள்ல தப்பா இருக்கலாம், அல்லது அவங்க சொல்றதுல மிகை கூட இருக்கலாம். ஆனால் அந்த மிகையை கூட நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஏன் ஒரு விஷயத்தை அவங்க மிகையா சொல்ல விரும்புறாங்கிறது கூட ஒரு அரசியல் என்று தான் நான் நினைக்கிறேன். இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் அவர்கள் பார்க்குறாங்க? ஏன் தன்னுடைய அடையாளத்தை மேலோங்கியதாக அவங்க சொல்ல பார்க்குறாங்கிறது கூட ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாகத்தான் நான் நினைக்கிறேன். அப்படியான விஷயங்கள் எல்லாம் அப்படியெல்லாம் யூகித்து அவற்றையெல்லாம் கணக்கெடுத்து நாம் ஆவணங்களை திரட்டுற போது வேற ஒரு ஹிஸ்டரி, வேற ஒரு வரலாறு, வேற ஒரு முறையியல் நமக்கு கிடைக்குங்கிறத தான் நாம் இந்த மாதிரியான டெக்ஸ்டுகளின் வழியாக, தொகுப்புகளின் வழியாக புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் நண்பர் பாலசுப்ரமணியம் அவர்கள் இந்த நூலில் மிக முக்கியமான, அதுலேயும் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது அந்த தொண்டு வீராசாமியோட பத்திரிகையில் பாபா சாஹேப் அம்பேத்கர் இறந்த பீரியடு மட்டும் அவர் தொகுத்து கொடுத்துருக்கிறாரு. நான் அதை படிக்கும் போது ஒரு மாதிரி கண் கலங்கிட்டேன். நான் தொண்டு வீராசாமியை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்காக தேடி போகும்போது அவருடைய பள்ளியையும் அவர் உருவாக்கியிருந்த புத்தர் கோயிலையும் இடிந்து கிடப்பதை பார்த்து கண் கலங்கியிருக்கேன் நேராக. அப்படி வாழ்ந்தவர் அவர். அப்படியான ஆளுமைகள் இந்த எமோஷனல்லாம் சேர்ந்ததான் சார் வரலாறாக இருக்க முடியும் நான் நம்புகிறேன். இது இல்லாட்டி அந்த இது இல்லை, அந்த எமோஷனல் தான் அதை பாதுகாத்து வருது. நண்பர் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி.